Good morning 6th standard students. This is your unit 2 video term 1 la unit 2 lesson இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த unit 2 ஓட title is When the Trees Walked. When the Trees Walked அப்படின்ற டைட்டில் ஓட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரீஸ்னா நமக்கு தெரியும் மரங்கள் நடந்த பொழுது அப்படின்ற அர்த்தம் தான் இந்த டைட்டில் ஓட அர்த்தம். When the trees walked மரங்கள் நடந்த பொழுது அப்படின்றதான். So trees நடக்குமா அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். So அதனோட ஆன்சர் தான் இந்த லெசன்ல இருக்கு. So let's get into the lesson. இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா just ஒரு intro மாதிரி கொடுத்திருக்காங்க. There are two girls talking to each other. Hi Aisha, come on, let's read the story about moving trees. So இந்த ரெண்டு கேர்ள்ஸும் வந்து ஒரு கதையை வந்து படிக்க போறாங்க, ஒரு ஸ்டோரியை படிக்க போறாங்க. என்ன மாதிரி ஸ்டோரினா மூவிங் ட்ரீஸ், அதாவது நகரக்கூடிய ட்ரீஸை பத்தின ஒரு ஸ்டோரியை இந்த ரெண்டு கேர்ள்ஸும் படிக்க போறாங்க. ஸோ அதே ஸ்டோரியை தான் நம்மளும் படிக்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். Lesson 2, Prose 2, When the Trees Walked. Before getting into the lesson, we need to complete a warm-up. இல்லை வந்து வார்ம்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? லைக் ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. இட்ஸ் அ பிக் ட்ரீ. இந்த ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன் தே ஆர் பிளேயிங் அண்டர் திஸ் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி, இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து நம்ம இப்போ சிட்டிலெல்லாம் பார்க்க முடியாது. பட் when you go to villages you can see a picture like this. ஸோ அழகாக வந்து இந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடுறாங்க, மரத்து மேலே ஏறி விளையாடுறாங்க, மரத்து மேலே ஏறி உட்காந்து புக் படிக்கிறாங்க, பழங்கள் பறிக்கிறாங்க. they are going to pluck the fruits. And a girl is seen sitting with a binocular. ஒரு பைனாக்குலர் வச்சுட்டு பேர்ட்ஸை வந்து ஒரு கேர்ள் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே சில்ட்ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இட்ஸ் அ லார்ஜ் ட்ரீ. அந்த ட்ரீக்கு கீழே வந்து நிறைய குழந்தைங்க அழகாக அவங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. And then there are also lot of animals and birds in the tree. Squirrel இருக்கு, மங்கி இருக்கு, நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம வந்து we have to do this activity. Describe the picture. Describe the pictureனா நீங்கள் பிக்சரில் என்ன பார்த்தீங்களோ அதை வந்து you have to tell in words. வேர்ட்ஸில் நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த க்ளூஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. You can begin like this. This picture is about, இது எதை பற்றின பிக்சர்? This picture is about children playing under the tree. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் சென்டென்ஸாக முடிக்கலாம். In this picture we can see, இந்த பிக்சர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? In this picture we can see many birds and animals and also many children playing under the tree. அந்த மாதிரி நீங்கள் போடலாம். There are lot of children climbing the tree and also playing different games under the tree. அந்த மாதிரி நீங்கள் இந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணலாம். டெஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் டு பெகின் வித் இனிஷியலாக நீங்கள் ஒரு 3-4 லைன்ஸில் நீங்கள் முடிக்கலாம். அந்த லைன்ஸே கூட சிம்பிள் சென்டென்சஸாக வச்சு நீங்களாகவே எழுத ட்ரை பண்ணிங்கன்னா யுவர் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வில் இம்ப்ரூவ். ஸோ இந்த பிக்சரை பார்த்து எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் பிக்சர் இஸ் அபவுட் சில்ட்ரன் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. In this picture we can see many animals and birds. There are also lot of children playing different games under this tree. இந்த மாதிரி நீங்க எழுதலாம். Next வந்து there are also certain questions asked. What are the children doing? Describe their activities. So இங்க இருக்கிற இந்த childrenலாம், இந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. So one by one நீங்க போடலாம். A boy is sitting on the tree reading his book. A boy is trying to climb above the tree. A girl is seen sitting with a binocular on the tree. A boy is trying to pluck a fruit over the tree. A girl and a boy are playing in a swing under the tree. Another boy is hanging
under the tree. அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்றத small sentence நீங்க எழுதலாம். Would you like to be in their place? If so, what would you enjoy the most? So நீங்க இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? அப்படி ஆசையா இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி எந்த விளையாட்டை நீங்க பண்ணுவீங்க? அதாவது மரம் ஏறுவீங்களா, மரத்துல ஏறி உட்காந்து புக் படிப்பீங்களா, ஊஞ்சல் விளையாடுவீங்களா, இல்ல ஃப்ரூட்ஸ் பறிப்பீங்களா, இல்ல பைனாக்குலர்ல பார்ப்பீங்களா, இல்ல இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவீங்களா? வாட் ஆக்டிவிட்டி வுட் யூ லைக் டு டூ? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கும் இருக்கணும்னு ஆசையா இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் ஆசையா இருக்கும். ஸோ நீங்க அங்க இருக்கும் போது which activity or which game will you prefer to do or will you enjoy the most? எது பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத you can write. So this is your warm up. So students, we have just finished the warm up exercise. Now let's get into the lesson. Section 1 இதுல வந்து நம்ம read பண்ண போறோம். Section 1 வந்து I'm going to read and explain it to you. So please have a pencil with you along with your English reader. Listen to your teacher read the first part of the story. Many things described in the story can be seen in the picture. Find and name them. So you have to see this picture. In the picture la enna irukku parunga. We can see a house and then there is a tree. And the tree and then ஒரு grape vine இருக்கு. grape vine னா திராட்சை கொடின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த grape vine வந்து அந்த வீடோட அந்த ஒரு பில்லரை சுத்தி வளர்ந்திருக்கு. and அதுக்கு கீழே ஒரு grandfather and ஒரு grandson, தாத்தாவும் பேரனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. There are also many trees seen in the picture and there is also a mountain. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டெயினும் தெரியுது. ஸோ இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம வந்து இந்த லெசனை வந்து ரீட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. So, இது வந்து grandson வந்து சொல்ற மாதிரி இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு பேரன் வந்து தன்னோட தாத்தாவை பத்தி சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாய் தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்றாங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் ஒரு மார்னிங் டைம்ல நானும் தாத்தாவும் எங்க வீடோட வெராண்டா, இதுதான் வந்து வெராண்டால உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஐ நோட்டிஸ்ட் த டென்ட்ரல் ஆஃப் அ creeping vine trailing nearby. டென்ட்ரல் அப்படின்னா என்னன்னா, நீங்க சயின்ஸ்ல பயாலஜில படிச்சிருப்பீங்க. டென்ட்ரல் அப்படின்றது கொடி. இப்போ வந்து ட்ரீன்றது நேரா வளரும். இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து அப்படியே எதையாவது சுத்திக்கிட்டு வளரும். ஸோ அதுதான் வந்து creeping vine அப்படின்னு சொல்றோம். creepingனா எதையாவது ஒன்று சுத்தி படர்ந்து வளர்றதுதான் creeping vine. ஸோ பக்கத்துல வந்து ஒரு டென்ட்ரல் creeping vine வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அது வந்து ஒரு நார்த் இந்தியாவில் வின்டர் சீசனில் இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து இந்த பாய் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட்ரல், இந்த கொடியானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட தாத்தாவை நோக்கி மூவ் பண்ணி வரத அவர் வந்து கவனிக்கிறாரு. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. ஒரு 20 minutesக்கு அப்புறமா அவர் என்ன கவனிக்கிறாரு அப்படின்னா, அந்த டென்ட்ரல் கொஞ்சம் கொஞ்சமா படர்ந்து வந்து தாத்தாவோட காலை தொடுறத அவர் பார்க்குறாரு. ஸோ நார்மலாகவே வந்து டென்ட்ரல், அதாவது கொடி எல்லாமே எப்படின்னா ஏதாவது ஒன்று சுற்றி படர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொடியும் வளர்ந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த பாய் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த கொடி வந்து அந்த டைமில் அப்படியே வளர்ந்து வந்து தாத்தாவோட கால் வரைக்கும் வந்துடுறத அவர் பார்க்குறாரு. There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth, perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி வளர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஏன்னா எல்லா கொடியும் எதை நோக்கி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டை நோக்கி வளரும், வாட்டரை நோக்கி வளரும். ப்ளஸ் வேற இப்போ கொடியெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு படறதுக்கு தேவையான இடம் எங்கே இருக்கோ அதை நோக்கி வளரும். ஸோ அதுதான் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். பட் ஆனால் இந்த பாய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த கொடி வந்து தாத்தாவை நோக்கி
படர்ந்து வரதுக்கு காரணம் அது வந்து தாத்தா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கதா அந்த சிறுவன் அந்த பாய் வந்து நினைக்கிறாரு. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அவங்க தாத்தாவோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சில சமயம் அவர் வந்து கார்டன்ல ஒரு ட்ரீக்கு கீழே தனியா உட்காந்துட்டு இருந்தா ரொம்பவே வந்து தனியா இருக்க மாதிரி தனிமையா இருக்க மாதிரி தோணும். லோன்லினா தனிமையா இருக்க மாதிரி தோணும். பட் as soon as சீக்கிரமே வந்து தாத்தா வந்து அவர் கூட வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த கார்டனே ஒரு ஹாப்பி பிளேஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. Grandfather had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. ஸோ தாத்தா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் நிறைய வருஷம் சர்வ் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு வந்து ட்ரீஸை பிடிக்கும், ட்ரீஸ்க்கு வந்து அவரை பிடிக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்பவே வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயமா அவர் நினைக்கிறாரு. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilacs. ஸோ தாத்தா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்றது ஃபாரஸ்ட்ல இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட்ல பணியாற்றக்கூடிய ஒரு பதவி. ஸோ அந்த சர்வீஸில் தான் தாத்தா வந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிடுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து தேஹ்ராதூன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ். இது வந்து ஒரு மலைக்கு கீழே இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ இந்த தேஹ்ராதூன்ல ஒரு பங்களோ வாங்கிட்டு அந்த பங்களோ ஃபுல்லாகவே வந்து அவர் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணுறாரு. என்னென்ன ட்ரீஸ்னா லைம், மேங்கோ, ஆரஞ்ச் அண்ட் கோவா, அப்புறம் யூக்கலிப்டஸ், ஜக்கரண்டா, பர்ஷியன் லிலாக்ஸ், இது எல்லா செடி மரம் பழமரங்கள் இது எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணுறாரு. In the fertile Doon Valley, plants and trees grew tall and strong. Fertile அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்பவே வந்து செழுமையா இருக்கிற பகுதி. அதாவது நீங்க ஒரு இடத்துல வந்து செடியை நட்டு வச்சா ரொம்ப வந்து செழுமையா வளர்ந்ததுன்னா அது வந்து ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த வேலி, அந்த தேஹ்ராதூன் அப்படின்றது ஒரு மலை அடிவாரம். ஸோ மலை அடிவாரம்னும் போது ரொம்பவே லேண்ட் வந்து ஃபர்டைலா இருக்கும். ஸோ அந்த ஃபர்டைல் வேலியில வந்து பிளான்ஸும் ட்ரீஸும் ரொம்ப நல்லா டாலாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. There were other trees in the compound before the house was built, including the old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே கூட அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ட்ரீஸ் இருந்தது. அதில் ஒரு ட்ரீ வந்து பீப்புள் ட்ரீனா அரச மரம்னு சொல்லுவாங்க. அரச மரம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பில்டிங்ஸ்க்கு நடுவில் எல்லாம் வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரச மரம் வந்து ஒரு அபேண்டன்ட் அவுட் ஹவுஸ். அபேண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலாகவே பங்களாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அவுட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கும். சர்வன்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறவங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கும். அந்த மாதிரி இவங்க பங்களாலையும் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் அந்த அவுட் ஹவுஸ் வந்து அபேண்டன்னா யாருமே அதை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பழசாக இருக்கிற அவுட் ஹவுஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த அவுட் ஹவுஸோட வால்குள்ளே வந்து ஒரு அரச மரம் வந்து வளர்ந்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வால் எல்லாம் கொஞ்சம் பிரிக் எல்லாம் வெளியே வந்திருக்கு. வை? பிகாஸ் அந்த அரச மரம் வந்து ரொம்ப விகரஸாக வளர்ந்துருக்கு. விகரஸ்னா குட்டி செடியாக இல்லை, ரொம்ப வந்து ஊன்றி ரொம்ப வந்து பறந்து ஊன்றி வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான் விகரஸ்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு. ஸோ அதனால அந்த வாலே வந்து உடஞ்சி போகிற மாதிரி அது வளர்ந்துருக்கு. People trees are great show-offs. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. Grandmother had wanted the people tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. ஸோ இதில் வந்து பீப்புள் ட்ரீஸை பற்றி இவர் சொல்கிறாரு. பீப்புள் ட்ரீ வந்து ஒரு ரொம்பவே வந்து ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீ. நார்மலாகவே வந்து காற்றே அடிக்கல, ப்ரீஸ்னா தென்றல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தென்றல் வீசலனா கூட அரச மரத்தோட இலை எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப வந்து ப்ராடாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து
சின்னதாக வந்து ஷார்ப்பாக எட்ஜில் முடியும். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து காற்று வீசலனா கூட அழகாக ஸ்பின் பண்ணி கீழே வந்து அதாவது ஸ்பின்னிங்னா வந்து ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே விழும். மரத்துலேருந்து அந்த இலை வந்து கீழே விழும்போது அப்படியே ஒரு பம்பரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி அழகாக ரொட்டேட் ஆகிட்டே வந்து கீழே விழும். இது வந்து பார்க்குறவங்க எல்லாரோட அட்டென்ஷனையும் அட்ராக்ட் பண்ணும். எதுக்கு அட்ராக்ட் பண்ணோன்னா வந்து என்னோட ஷேட், அதாவது என்னோட நிழல்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த பாய் சொல்கிறாரு. கிராண்ட் மதர், இவங்க பாட்டி வந்து எப்போதுமே அந்த பீப்புள் ட்ரீயை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவுட் ஹவுஸே பாழாக்குற மாதிரி வளர்ந்துருக்கு இல்லையா, ஸோ அதனால. ஆனால் கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்வார்னா, பரவாயில்ல அந்த மரம் இருக்கட்டும், நம்ம வந்து இன்னொரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Grandmother didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. ஸோ கிராண்ட்மதர் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரீஸ் மேலெல்லாம் அந்த அளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதுக்காக வந்து அவங்க அப்பப்போ கேட்டலாக்ஸ்னால் எந்தெந்த செடி எவ்வளோ விலை, என்னென்ன பூக்கள் வரும் அப்படின்ற ஒரு மெனு கார்டு மாதிரி. ஸோ அந்த கேட்டலாக்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies. And there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. So grandfatherக்கு வந்து அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பண்ணணும், ஃப்ளவர் கார்டன்ஸ் வைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. பட் அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டர்ஃப்ளைஸை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வளர்க்கணும். ஸோ அப்போ தான் பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஸோ அதனால கிராண்ட் ஃபாதரும் வந்து கிராண்ட் மதருக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ளவர் கார்டன்ஸ் அமைக்கிறதுல. So this is your section 1. So do you know பாருங்க, India has more than 17,000 species of flowering plants. Tamil Nadu with more than 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably has the highest diversity in India. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது பூக்கக்கூடிய அந்த செடிகள் வந்து 17,000 ஸ்பீஷஸ் இருக்குது. அதில் தமிழ்நாடுல மட்டுமே 5,000 ஸ்பீஷஸ் இருக்குது. அதாவது 1/3 ஆஃப் இந்தியாஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடுல மட்டுமே இருக்குது, விச் இஸ் தி ஹையஸ்ட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. இது வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட கிளாஸ் ஒர்க்கில். And then there is a glossary which you have to read and write it in your classwork. Let's move on to section 2. So in the section வந்து I'm going to read, so listen carefully. Grandfather was not content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed armed with cuttings and saplings which he would plant in the forest. ஸோ தாத்தாவுக்கு வந்து அவங்களோட பில்டிங் காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் மரம் வளர்க்குறதுல அவர் வந்து திருப்தி அடையலை. கண்டென்ட்னா திருப்தி அடையலை. ஸோ மழை காலத்தில் டியூரிங் த ரெயின்ஸ்னால் மழை காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, ஹி வுட் வாக் இன் டு த ஜங்கிள் பியாண்ட் த ரிவர் பெட். ஜங்கிள்னா ஃபாரஸ்ட், ஸோ அது மலைப்பகுதின்றதுனால அங்கே வந்து காடுகள் இருக்கும். ஸோ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஆற்றங்கரையை தாண்டி போயிட்டு இவர் வந்து நிறைய செடி அப்புறம் மரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போன அந்த கட்டிங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் பிளான் பண்ணி வைப்பார். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ், ஹூ இஸ் கோயிங் டு சீ தெம். ஸோ இந்த பாய், இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இவனும் அவங்க தாத்தா கூட போவான் எப்போதுமே இந்த ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவன் அவங்க தாத்தா கூட போகும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாருமே இங்கே வரமாட்டாங்க தாத்தா, யார் இதெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான். ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு பாருங்க. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. ஸோ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம வந்து யாராவது இங்கே பார்க்கும்போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த செடியெல்லாம் இங்கே நட்டு வைக்கல. இது எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்கும். அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு, தங்கும் இடம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து இங்கே பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு.
Of course, men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of rivers from being washed away for fruits and flowers, leaf and seed. Yes, for timber too. But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. So தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்களுக்கும் வந்து மரங்கள் கண்டிப்பா தேவை. அதாவது டெசர்ட்னா பாலைவனம், மரமே இல்லாத செடியே இல்லாத ஒரு இடம் தான் டெசர்ட். ஸோ அந்த பாலைவனத்தை வந்து தள்ளி வைக்கிறதுக்கும், மழையை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்னா ஆற்றங்கரைன்னு சொல்லுவோம். அந்த ஆற்றங்கரை வந்து வாஷ் அவுட் ஆகாமல் இருக்கணும். அதாவது மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது அந்த ஆற்றங்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அந்த ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரத்தை பிளான் பண்ணி வச்சோன்னா அந்த மண் அரிப்பை வந்து அந்த மரங்கள் வந்து தடுக்கும். அண்ட் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மனிதர்களுக்கு மரங்கள் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, டிம்பர்னா மரக்கட்டை நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ அதுக்கும் தான். ஆனால் வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரீஸை மட்டும் கட் பண்ணிடுறாங்க, திருப்பி வந்து பிளான் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பிளான் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா ஒரு நாள் என்ன ஆகிடும், இந்த உலகமே வந்து ஒரு பெரிய பாலைவனம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஸோ இந்த பிக்சரில் தான் வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் ரிவர் பெட் ஓரமாக பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. ஸோ இந்த மாதிரி மரங்களே இல்லாமல் உலகம் வந்து ஒரு பாலைவனம், அதாவது ஒரு டெசர்ட்டாக ஆகிடும் அப்படிங்கிறது வந்து இந்த சிறுவனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நைட்மேர் அப்படின்னா என்னென்னா ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தடவையும் கிராண்ட்ஃபாதர் வந்து காட்டுக்குள்ளே போய் மரம் பிளான் பண்ணுறத ரொம்பவே வந்து சந்தோஷமாக செய்கிறாரு தாத்தா கூட சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி அவங்க அப்பப்போ ட்ரீஸை பிளான் பண்ணுறதுக்கு போகும்போது தாத்தா வந்து ஜார்ஜ் மோரிஸ் எழுதின ஒரு போயமை வந்து இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன போயம் அப்படின்னா, Woodman spare the tree, touch not a single bough, in youth it sheltered me and I will protect it now. Woodman அப்படின்னா யாருன்னா, மரக்கட்டைக்காக மரத்தை கட் பண்ணுறவர் தான் woodman. ஸோ woodman அந்த ட்ரீயை விட்டுருங்க, ஒரு கிளைய கூட தொடாத. டச் நாட் அ சிங்கிள் போனா பிரான்ச்னு அர்த்தம். ஸோ ஒரு கிளைய கூட தொடக்கூடாது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மரம் எனக்கு நிழல் கொடுத்தது. இட் ஷெல்டர்ட் மீனா நிழல் கொடுத்தது. அதனால நான் இப்போ அந்த மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், பாதுகாப்பேன் அப்படின்றது தான் அந்த போயம். One day the trees will move again, said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. But they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. ஸோ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வந்து ட்ரீஸ் வந்து திருப்பியும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து thousands of years-ஆக வந்து ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்மள மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா வந்து அந்த ட்ரீஸ் வந்து ஏதோ ஒரு பிஸி பாடி கூட இன்டர்ஃபியர் ஆச்சு. அதாவது வந்து ஏதோ ஒரு தடங்கல் வந்தது ட்ரீஸ் நடக்கும்போது. அப்போ வந்து அந்த பிஸி பாடி வந்து ட்ரீஸுக்கு வந்து ஒரு மந்திரத்தை போட்டு அது ஒரே இடத்துல வந்து நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் எப்போதுமே ட்ரீஸ் எல்லாம் மூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே பாரு, அதோட கிளைகள்லாம் எப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் பேனியன் ட்ரீனா ஆலமரம். ஸோ ஆலமரம் வந்து பார்த்தேன்னா நம்மளுக்கு அந்த விழுதுகள் வந்து எப்போதுமே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. அங்கங்கே தொங்கிட்டு மற்ற இடத்துல போய் அது வந்து புதஞ்சு திருப்பி மரமாக வளர்ந்து அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains.
ஸோ இவங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் ட்ரீஸை பிளான் பண்ணும்போது ஒரு குட்டி ஐலண்ட் பார்க்குறாங்க. ஐலண்ட் அப்படின்றது என்னன்னா சுற்றி தண்ணியால் சூழப்பட்டிருந்தா அந்த இடத்த ஐலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆற்றங்கரையில் நடுவில் ஒரு இடத்துல வந்து ஒரு ராக்கி ஐலண்ட் இருக்குது. ஒரு பாறாங்கற்களால் ஆன ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்குது. அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஃபுட் ஹில்ஸ், அதாவது மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஐலண்ட்ஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ இது எப்படி இருக்கும்னா சம்மர் டைமில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த ஐலண்டு. பட் மழை காலத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடும் அதுக்கு மேலெல்லாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அந்த ஐலண்டை இவங்க பார்க்குறாங்க. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ வந்து வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா ஒரு சின்ன ட்ரீ வந்து இங்கே வளர முடியும்னா மற்ற பிளான்ஸும் இங்கே வளர முடியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. As soon as the rain set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. ஸோ அந்த ஐலண்டுக்கு மேலே வந்து தாத்தாவும் இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து மரங்கள் அதெல்லாத்தையும் டேமரின், புளிய மரம், அந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணி வச்சிடுறாங்க. Do you know பாருங்க, the Western Ghats it's home to nearly 325 globally threatened flora and fauna. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து 325 globally threatened flora and fauna இருக்கு. அதாவது ரொம்பவே வந்து அதனோட அழிஞ்சு போகிற இனமாக இந்த 325 flora and fauna வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனோட கொஷின்ஸோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் glossary வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். நெக்ஸ்ட் we'll see section 3. The monsoon season was the time for rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life and greenness. You could see the broad-leaved vines growing. Plants sprang up in the most unlikely of places. A people would take root in the ceiling. A mango would sprout on the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா மான்சூன் சீசன்னா மழைக்காலம். மழைக்காலத்தில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நல்லா போய் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டர்ன்லேயும் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு செடி வளர்ந்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ மண்ணில் இருந்தும் ராக்ல இருந்தும் லீஃப்லெஸ் போஸ், அதாவது இலையே இல்லாத கிளைகள்ல இருந்தும் நிறைய வந்து புதுசாக வந்து செடிகள் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லீவ்ஸு, அதுக்கப்புறமா வந்து கொடிகள்லாம் நிறைய படர்ந்துருக்கிறத பார்க்கலான்னு சொல்கிறாரு. எங்கெங்கெல்லாம் வளரக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் கூட பிளான்ஸ் வந்து வளரும் மழை காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பீப்புள் வுட் டேக் ரூட் இந்த சீலிங் பில்டிங்கோட சீலிங்லேருந்து அரச மரம் வளர்ந்துருக்கும். மேங்கோ வந்து விண்டோ சில்லேருந்து வளர்ந்துருக்கும். அதாவது ஜன்னல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து மேங்கோவோட அந்த ட்ரீ வந்து ஸ்ப்ரூட்னா அந்த முளை விட்டு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் வந்து பில்டிங்கில் வளர்கிற செடியெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து பில்டிங் கீழே விழுந்துரும் இல்லையா, அதுக்காக. If you want to live in a tree, that's all right by me, said grandmother crossly. But I like having a roof over my head and I'm not going to have my roof brought down by the jungle. So கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மரத்தில் போய் வாழணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து என்னோட தலைக்கு மேலே வந்து ரூஃப் தான் இருக்கணுமே தவிர என்னோட ரூஃபை வந்து இந்த அதாவது ஜங்கிள் அப்படின்றது வந்து மரத்தை சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து என்னோட ரூஃபை ஸ்பாயில் பண்ணுறது நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி கிராண்ட்மதர் சொல்கிறாங்க. Then came the Second World War and I was sent away to a boarding school. During the holidays, I went to live with my father in Delhi. Meanwhile, my grandparents sold the house and went to England. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. ஸோ பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து மரம் வளர்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் வந்து அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துடுது. இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி நடக்கிற கதை.
வந்ததுக்கு அப்புறமா இவரை இந்த பேரனை வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது ஹாஸ்டல் இருக்கிற ஸ்கூல்ல தங்கி படிக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. ஹாலிடேஸ் போது அவர் அவங்க அப்பா கூட டெல்லியில போயிருக்காரு. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த வீடை வந்து வித்துட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இவரும் இங்கிலாந்து போறாரு. ஸோ இந்தியாவே வந்து அவர் வரல, ரொம்ப வருஷமா அவர் வந்து இந்தியால இல்லை. Some years later, I returned to Dehradun. After first visiting the old house, it hadn't changed much. I walked out of town towards the riverbed. It was February. As I looked across the dry watercourse, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. So, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இவர் தெஹ்ராதூனுக்கு திரும்பி வராரு. ஸோ பழைய வீடை போய் பார்க்குறாரு. அதில் எதுவும் பெருசாக மாறலை. அதுக்கப்புறமா இவர் காட்டுக்குள்ளே போய் அந்த ஆற்றங்கரையை தாண்டி போகிறாரு. அது வந்து ஒரு ஃபெப்ரவரி மந்த்து. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கண்ணை கவர்ற விதமாக ஒரு ரெட் கலர் ப்ளூம், ரெட் கலர் பூ பூத்து ஒரு மரம் வந்து இருக்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. ஸ்பெக்டாக்குலர்னா ஐ கேச்சிங்னு அர்த்தம், கண்ணை கவர்ற விதமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். In contrast with the dry river bed, the island was a small green paradise. When I went up to the trees, I noticed that some squirrels were living in them, and a quail, a crow pheasant, challenged me with a mellow, "Who are you? Who are you?" ஸோ அந்த ரிவர் பெட் வந்து ட்ரையாக இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ஐலண்டில் வந்து ஃபுல்லாக க்ரீன் பிளான்ஸும் ட்ரீஸும் அவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்த ஐலண்டில் தான் வந்து இந்த பாய் வந்து குட்டி பையனாக இருக்கும்போது அவங்க தாத்தா கூட போய் நிறைய பிளான்ஸை வந்து அங்கே பிளான் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நல்லா பெரிய மரமாக வளர்ந்து அதில் வந்து ஸ்குவிரல்ஸ், குயில், அதுக்கப்புறமா வந்து க்ரோ, இது எல்லாமே வந்து அங்கே வந்து இருக்குது. அது வந்து இவரை பார்த்து சத்தமும் கொடுக்குது. அந்த சத்தம் வந்து இவருக்கு நீ யாரு நீ யாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்குற மாதிரி இருக்கு. But the trees seemed to know me. They whispered among themselves and beckoned me nearer. And looking around, I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. Yes, the trees we had planted long ago had multiplied. They are walking again. In one small corner of the world, grandfather's dream had come true. ஸோ ட்ரீஸ்க்கு வந்து தன் அடையாளம் தெரியறதா இவர் நினைக்கிறாரு. அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து தனக்குள்ளேயே வந்து சொல்லிக்குது இந்த பையனை பற்றி. அண்ட் தென் என் பக்கத்தில் வர ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய குட்டி குட்டி ட்ரீஸ் வளர்ந்துருக்கு, நிறைய காட்டு செடிகள் வளர்ந்துருக்கு, புல் வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ட்ரீக்கு அடியில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ண எல்லா ட்ரீஸும் மல்டிப்ளை ஆயிருக்கு, பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தே ஆர் வாக்கிங் அகெயின். இந்த மாதிரி ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணால் அது வந்து பல மடங்காக வந்து பெருகிறது தான் வந்து வாக்கிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் வென் த ட்ரீஸ் வாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன இடத்துல நம்ம நட்டு வைக்கிற மரமானது எப்படி வந்து பெருகி அதை சுற்றி நிறைய செடி கொடி நிறைய பிளான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்து பெரிய இடத்துல வந்து அந்த ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே பெரிய இடமா ஆகுது இல்லையா. ஸோ இதை தான் வந்து ட்ரீஸ் வாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஆர் வாக்கிங் அகெயின் இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட். ஒரு உலகத்தில் ஒரு சின்ன கார்னரில் தாத்தாவோட கனவு வந்து நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வாக்ட், வென் த ட்ரீஸ் வாக்ட், மரங்கள் நடந்த பொழுது அப்படின்றது இந்த டைட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒரே ஒரு ட்ரீயை ஒரு இடத்துல சின்ன இடத்துல வந்து பிளான் பண்ணாலும் அந்த ட்ரீயை சுற்றி நிறைய செடி கொடிகள் எல்லாம் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இடத்துல நம்ம பிளான் பண்ண ட்ரீ ஆனது நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் வந்து when the trees walked, மரங்கள் நடந்த பொழுது அப்படின்றத மீன் பண்ணுறாரு. இந்த கதையை எழுதின ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் யாருன்னு பாருங்க. He is an award-winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. He writes poetry and books for children as well as adults. He lives with his adopted family in Landoor in Missouri, India. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. So ரஸ்கின் பாண்ட் வந்து நிறைய குழந்தைகளுக்கு கதை எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் ஆத்தர். ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதனோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும்.
Next, read and understand பாருங்க. இது வந்து நீங்க எப்படி வந்து இந்த ஸ்டோரியை புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதோட ஒரு எக்ஸசைஸ் தான். Choose the best answer. ஸோ இது நீங்களே வந்து ட்ரை பண்ணிட்டு and then answers வீடியோட எண்டில் இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க B. Read the story on your own, discuss in a group and complete the story map below. Story map அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டோரியில் முக்கியமாக நடந்த நிகழ்வுகளை மட்டும் வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதுறது தான் ஸ்டோரி மேப். ஸோ இதில் பாருங்கள், grandfather built a bungalow and planted many trees around the compound. அந்த மாதிரி வந்து போடணும். நெக்ஸ்ட் நடந்த இம்பார்ட்டன்ட் நிகழ்வு என்னன்னா, during the rains grandfather walked into the jungle and planted many saplings and cuttings across the riverbed அப்படின்னு போடணும். They found a small rocky island and grandfather planted tamarind and many other saplings on the rocky island அப்படின்னு எழுதணும். They found a small rocky island and grandfather planted tamarind trees and many other saplings on the rocky island அப்படின்னு எழுதணும். Next இங்க போகணும். During the Second World War, the boy was sent to a boarding school. Some years later, the author returned and went into the jungle across the riverbed அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் he looked around and noticed that the trees they planted years ago had multiplied into many plants and trees அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி மேப். ஸ்டோரியில் நடந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதணும். ஸோ இதனோட ஆன்சர்ஸ், ஃபில்ட் இன் ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் தந்திருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த ஸ்டோரியை ஒரு 10 சென்டென்சஸில் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. ஸோ வி வில் ஸ்கிப் திஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் அ சம்மரி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி மேப். இப்போ நம்ம இந்த எழுதின இந்த ஸ்டோரி மேப்பை வச்சு ஒரு சம்மரி எழுதணும். நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஃபில்அப் மாதிரி இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 6 சென்டென்சஸாக நம்ம எழுதிட்டோம்னா இந்த சம்மரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்கள், லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாங்குவேஜ் செக் பாயிண்டில் நம்ம எப்போதுமே எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து who do you want to meet, நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்கணும்னா whom do you want to meet அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். who do you want to meet அப்படின்றது நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம whom do you want to meet அப்படிங்கிறது தான் நம்ம போடணும். who for subject and whom for object. If you can replace it with he or she, use who. If you can replace it with him or her, use whom. ஸோ நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீங்க, யாரை அப்படின்னும் போது நீங்கள் வந்து whom தான் யூஸ் பண்ணணும், who யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், did not you meet him yesterday, நீ நேற்று அவங்கள மீட் பண்ணலையா அப்படின்னு கேட்கறதுக்கு didn't you meet him yesterday அப்படின்னு கேட்கணும். did not அப்படின்னு போடக்கூடாது, didn't அப்படின்னு போடணும். didn't you meet him yesterday அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். contracted formன்னு சொல்லுவாங்க. did not ஓட contracted form didn't. இந்த didn't தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். next, how many luggage did you bring, how many luggage அப்படின்னு சொல்லக்கூடாது, how much luggage did you bring அப்படின்னு போடணும். அதாவது countable nouns, uncountable nouns, அதாவது என்ன கூடியதுக்கு நம்ம many யூஸ் பண்ணலாம், கவுண்ட் பண்ண முடியாததுக்கு நம்ம வந்து much யூஸ் பண்ணணும். ஸோ லக்கேஜை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, எவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ எவ்வளோ அப்படின்றதுக்கு much தான் நம்ம யூஸ் பண்ணணும். how much luggage did you bring. what color do you want, red or green. what கலர்னு சொல்லக்கூடாது, which color do you wantன்னு கேட்கணும். அதாவது சாய்ஸ் கொடுக்கும் போது ரெட் வேணுமா க்ரீன் வேணுமா அப்படின்னு 2 சாய்ஸ் இருக்கும் போது நம்ம எப்போதுமே which தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து ரெட்டு க்ரீனுன்னு கொண்டு வரலன்னா நீங்கள் வெறும் வாட் கலர் டு யூ வாண்ட்னு கேட்டால் வெறும் வாட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கும் போது விச் கலர் டு யூ வாண்ட் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன், ரெட்டு க்ரீனில் இல்லை எது வேணும், ஸோ விச் தான் நம்ம யூஸ் பண்ணணும். So this is your lesson, prose lesson. We have completed this. Next videoல நம்ம vocabulary section பார்க்கலாம். இதை go through பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது doubtsனா எனக்கு comment பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.